பேர் மாத்தி தான் சொல்றாங்க. திமுக, அதிமுக இருக்கு. ஆட்சியிலே கொண்டு வந்து பெயர் மாற்றம். இதுதான் பேர் மட்டும் மாத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா புதிதா அவங்க இன்னொரு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் திமுக அரசின் திட்ட பெயர்களை தாவேக அரசு மாற்றி வருவது குறித்து விளக்கமளித்துள்ளார். எதிர்நிலைக்கேற்ப தற்போதைய நிதிநிலைக்கேற்ப பல திட்டங்களை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வராங்க. அது குறித்து உங்களோட கருத்து? கடுமையான நிதி நெருக்கடி உள்ளது என்பதை நாம் அறிவோம். இந்திய ஒன்றிய அரசும் வஞ்சகம் செய்து வருகிறது. இந்த நிலையில் எந்த ஒரு திட்டத்தையும் நிறுத்தாமல் திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களாக இருந்தாலும், அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களாக இருந்தாலும், அந்த திட்டங்களை அப்படியே நடைமுறைப்படுத்த இந்த அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கிறது. அந்த வகையிலே இந்த முயற்சியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாராட்டுகிறது. எதுவும் நிறுத்தாம அப்படியே தொடர்றாங்க. பேர் மாத்தி தான் சொல்றாங்க. திமுக, அதிமுக இருக்கு. ஆட்சியிலே கொண்டு வந்து பெயர் மாற்றம். இதுதான் பேர் மட்டும் மாத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா புதிதா அவங்க இன்னொரு புதிய திட்டங்களை வருங்காலங்களில் கொண்டு வருவார்கள். ஆட்சிக்கு 2 மாதங்கள் தான் ஆகின்றன. பொருளாதார நெருக்கடியும் ஒருபுறம் இருக்கிறது. ஆகவே இந்த நெருக்கடி நிலைமையை சமாளிக்க வேண்டிய பொறுப்பும் அந்த சவாலும் இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. இத்தகைய சூழலில் கடந்த கால திட்டங்கள் எதையுமே நிறுத்தாமல் பெயர் மாற்றம் செய்வது என்பது வாடிக்கையான ஒன்றுதான். ஆனால் அந்த திட்டங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது என்பதே பாராட்டுதலுக்குரியதாக நான் பார்க்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.